தற்போது மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் வந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப இந்த அறிவிப்பு குறிப்பாக 2000 ரூபாய் என்ற திட்டம், குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு பதிலாக குலவிளக்கு திட்டம் வருகிறது. ஆண்களுக்கு ஒரு பெரிய ஸ்கீம், குறிப்பாக இலவச பேருந்து ஆண்களுக்கு மட்டும், பெண்களையும் ஆண்களையும் ஒரு கவரக்கூடிய 2 திட்டங்களை அறிவித்திருக்கார். முதல் கட்ட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக இது தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளை நான் பார்த்தேன். அதாவது அரசியல் கட்சிகள் வந்து ஒரு முழு தேர்தல் அறிக்கையை வந்து தேர்தல் நெருக்கத்தில் கொடுப்பாங்க. ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூமா, ஒரு இடைக்காலமா ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது அதிமுக வந்து தேர்தல் பணிகளில் தாங்கள் தான் முன்னால் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து ஒரு செயல்பாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஏற்கனவே 5 வாக்குறுதிகளில் வந்து 3 வாக்குறுதிகள் வந்து நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் 2 வாக்குறுதிகள் வந்து வீடு கட்டு திட்டங்கள், அதாவது விலையில்லா இருசக்கர வாகனம், ஆண்களுக்கு விலை கட்டணமில்லா பேருந்து, அதாவது உரிமை தொகையை ஏற்றுறது, குலவிளக்கில் மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தா இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக வந்து அது உரிமை தொகை ஏற்றுறதுலேருந்து ஸ்கீமோட பேரையே மாற்றுறாங்கன்றதே நம்ம பார்க்குறோம். கலைஞர் அந்த விஷயங்களை மாற்றுறாங்க. ஸோ அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் பேரில் இருக்கிற பல விஷயங்கள் மாற்றப்படும் என்பது இது ஒரு இண்டிகேஷனாக, ஒரு குறியீடாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இதற்கான நிதி நிலைமை எப்படி போற போக்கில் இப்பெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. இப்போ திமுக கவர்மெண்ட்டே பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு அதிமுக தினசரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து வாக்குறுதிகள் வந்து ரொம்ப முக்கியம். முந்தி மாதிரி வாக்குறுதிகள் வந்து யாரும் வாக்காளர்கள் வந்து அலட்சியமா எடுத்துக்கிறது இல்லை. சீரியஸா அது வந்து நிறைவேற்றலையான்னு போராடுறாங்க, அதை பார்த்து போராடுறாங்க. அப்போ இந்த திமுக அரசு வந்து நிதி நிலைமையில ரொம்ப மோசமா இருக்கு, அதிகமா கடன் வாங்கிடுச்சு, திவாலார நிலைமையில இருக்குலாம் தினசரி அதிமுக தரப்புல இருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படி இருக்கிற சூழல்ல ரொம்ப பெரும் நிதி சுமை தரக்கூடிய இந்த திட்டங்கள், கட்டணமில்லா பேருந்தாகட்டும், 2000 ரூபாய் உரிமை தொகையாகட்டும், இதை வந்து கொடுக்கறதுக்கான நிதி நிலைமையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? அவரோட பாஜக கவர்மெண்ட் மத்தியில் இருக்கிறதுனால நிதி மத்தியிலேருந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கு. எப்படி நிதி மேலாண்மை பண்ண போறீங்க? நீங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? நாங்க நிதி நிலைமையில நல்லா தான் இருக்கோம். அப்ப எங்களுடைய வளர்ச்சி வந்து 11.19% இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சி நாங்க தான் காமிச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்க ஸ்டேட் ஜிடிபிக்குள்ள எங்களுடைய கடன் லிமிட்லாம் இருக்குன்னு அதெல்லாம் காமிக்கிறாங்க அவங்க. இருந்தாலுமே அதிமுக பார்வையிலேருந்து ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய நிதி சுமையில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தினசரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன மாதிரியான நிதி மேலாண்மை அவங்க பண்ண போறாங்கன்ற விஷயத்தையும் சேர்த்து சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 125 நாள் திட்டம், ஜீராஞ்சி திட்டத்தை வந்து 150 நாளா கொடுப்போன்றாங்க. இப்போ 100 நாள் திட்டத்திலேயே 45 நாள் தான் கொடுக்குறாங்க. அதுக்கே பணம் வந்து மத்திய அரசு 100% கொடுக்கணும், அதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 40% நிதி மேலாண்மை ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணணும்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இந்த திட்டங்கள்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கலாமே தவிர இதற்கான நிதி மேலாண்மை என்னன்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து இந்த வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வாக்குகளை பெறுவதற்கான ஒரு விஷயம். திமுக இதற்கு மேல 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்த சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துறதுன்னு என்னோட கருத்து. ஸோ அது சீமான் அல்லது தாவேகா 2 பேரும் தவிர திமுக அதிமுக 2 பேரும் இந்த விஷயத்துல போட்டி போட்டு கொண்டு உறுதிமொழி கொடுப்பார்கள் என்பது என்னோட கருத்து. சார், இப்ப நீங்க பல தேர்தலில் நீங்க செய்தியாளராக இருந்து செயல்பட்டீங்க, பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி வழக்கமா தேர்தல் அறிக்கையை வெளியிடும்போது திராவிட கட்சிகள் முன்கூட்டியே சொல்வார்கள். ஆனால் சர்ப்ரைஸாக இப்ப ஜனவரி மாதமே தேர்தல் அறிக்கை, ஒரு முதல்கட்ட தேர்தல் அறிக்கை கடந்த காலங்களில் இல்லை. இவ்வளவு முன்கூட்டியே அறிவிப்பதனுடைய ஒரு யுக்தி இருக்கா சார்? தேர்தல் யுக்தி எதுவும் இருக்கா? ஆனா அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் வராரு, ஒருவேளை இதெல்லாம் அவர் என்டோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது எதை நோக்கி இது போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இது வந்து நிதி நிலைமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால அவர் வந்து எடுத்த உடனே மேடையில வந்து இதை வந்து அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அவர் வந்து உறுதி அளிக்க மாட்டார்னு என்னுடைய கருத்து. ஏன்னா மத்திய அரசுலேருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ மத்திய அரசு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு தான் வந்து இவர் வந்து ஏபிஎஸ் வந்து இந்த வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசியல்ல இரு துருவ அரசியல், திமுக அதிமுக அந்த அரசியல்ல நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி என்று தாவேகா வந்து ஒரு பலமா ஒரு கிளைமை வைக்கிறாங்க. முன்னாடி வச்சுட்டு அதிமுக செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம் சொல்ற அளவுக்கு அவங்க போறாங்க. அப்போ தாவேகா வந்து தங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அதனால தேர்தல் பணிகள்ல இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்து தாங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. தேர்தலில் கூட்டணி அமைக்கிறதே அவங்க பின்தங்கி இருக்காங்க. தாவேகாவும் பின்தங்கி இருக்கு. பட் தாவேகாவுக்கு உள்ள அட்வான்டேஜ் என்ன, விஜய் என்ற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் அங்க இருக்காரு. பட் அதிமுகவுக்கு அந்த நிலைமை இல்லை. அதிமுக கூட்டணி பலமாக அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இன்னும் கூட்டணி சரியா வரலன்றது உண்மையான விஷயம். இப்போ இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய முன்னாடி கொடுத்துட்டு தேர்தல் வேலைகள் நாங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கோம் காமிக்க வேண்டிய அவசியம் வந்து அதிமுக இருப்பதன் காரணமாகவே இந்த விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.
கடந்த 2 தேர்தல்கள் 16 தேர்தல் 21 தேர்தல் எல்லாம் பார்க்கும்போது சென்னையில 16 சீட்ல பெரும்பான்மை இடத்துல திமுக தான் ஜெயிக்குது. எனவே இந்த முறை வந்து தன் நகர்ப்பகுதியில குறிவைத்து நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று அறிவித்திருக்காங்க. நிறைய பேருந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் நகர்ப்புற இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கிறாங்க. நிறைய அவங்களும் வேலைக்கு போறாங்க. ஏற்கனவே அவர்கள் மத்தியிலும் சொன்னாங்க, ஏன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, ஆண்களுக்கு இல்லையான்னு. அதை வந்து இவர் கேட்ச் பண்ணி அறிவிச்சிருக்கிறது ஒரு நல்ல எடுபடும் எதிர்பார்க்கலாம் இல்ல சார்? அது எடுபடும் எதிர்பார்த்து தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக இனிமேல் தான் பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இவங்க இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் ஒருபடி மேல போய் வேறு பல விஷயங்களை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் வரும், உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். இப்போ பார்க்கும்பொழுது இந்த வாக்குறுதிகள் வந்து கவர்ச்சிகரமாகவும் வாக்குகளை கவரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அதே சமயம் வந்து திமுக என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க போகுது என்பதை பார்த்து விட்டு தான் நீங்க சொல்ற மாதிரி நகர்ப்புற பகுதிகளில் யாரோட கை ஓங்கும் என்பதை அப்பதான் பார்க்கணும் நம்ம. இப்ப கடந்த காலம் பார்க்கும்போது கடைசி நேரத்துல எதிர்கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதிகள் தான் நல்ல வரவேற்பு. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இவங்க பண்ணல, ஏன் இப்போ அறிவிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதே ஒரு பிரச்சனை வந்து திமுகவுக்கு இருக்காது. இப்ப அவங்க இதுக்கு மேல அறிவிச்சா கூட நீங்க இருக்கும்போது ஏன் செய்யலன்ற ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல சார் மக்கள். ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி 1000 ரூபாய் கொடுத்ததுனால நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். இது 2500 ரூபாய் ஏற்றுறது எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனா புதுசா இருக்கிற கட்சியை நீங்க எப்படி நம்புவீங்க? அவங்க கொடுப்பாங்களா இல்லை எப்படி நீங்க நம்பிக்கைப்படுறீங்கன்னா நாங்க சொன்னபடி கொடுத்தோம். எல்லாருக்கும் கொடுக்கலன்னா கூட குறைஞ்சபட்சம் 1,31,00,000 பேர் கொடுத்தோம். 1,60,00,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. மொத்தமா அப்ளை பண்ணவங்களே 1,60,00,000 பேர் தான். அதுல 1,31,00,000 பேருக்கு நாங்க கொடுத்துட்டோம். மீதி இருக்கிறவங்க நாங்க கொடுப்போம். மற்ற யாருமே அப்ளை பண்ணவே விரும்பல. அப்ளை பண்ண 2.25 கோடி கார்டு இருந்தா கூட யாரும் அப்ளை பண்ணல. 1,60,00,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. அதுல ஒரு 30,00,000 பேரை விட்டு வச்சிருக்கோம். நாங்க அதையும் சேர்த்து வரப்போற காலத்துல 2,500 ரூபாய் கொடுப்போம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம வந்து அதை வந்து தள்ளிவிட முடியாது. ஆக்சுவலா அதுவும் வந்து மக்களை வந்து கவரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்தவங்க மேலும் 1,500 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கிறத அது உறுதியாக கூட எடுத்துக்கலாம். அவங்க 2 விதமா கூட அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா எதிர்கட்சிகள் கொடுக்க வாக்குறுதிகளும் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற கட்சி நான் ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன், இன்னும் கூட கூட்டி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அது மாதிரி தானே சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஆளுங்கட்சிக்கும் சில அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறது. எதிர்கட்சியும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கிற விஷயங்கள் மக்கள் எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இங்க 4 முனை போட்டின்றதான் முக்கியமான விஷயம். அந்த 4 முனை போட்டியில ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பெரியதுதான் முக்கியமான விஷயம். விஜய் என்கிற அந்த தாவேகா தலைமையில் இருக்கிற தாவேகா என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குவார் என்பது இன்னொரு விஷயம். அதனால வந்து பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போகலாம். ஆனா அதெல்லாம் வந்து மக்கள் நம்பணும் இல்லையா? ஸோ மக்கள் பொறுத்து இருந்தா பார்க்கணும். திமுக வாக்குறுதிகளை பார்த்துட்டு தான் நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா பேச முடியும் சார். இணைப்பில் வந்து விரிவான தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.